வாட்ஸ்அப்பில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. என்ன, நபி வழியா முன்னோர் வழியா? நான் என்ன சொல்றேன், நபி வழி தானே முன்னோர்கள் வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நபியை தானே பின்பற்றினாங்க, அல்லது வேற யாரையும் பின்பற்றினாங்களா? அந்த சஹாபாக்கள் தானே முன்னோர்கள். முன்னோர்களினுடைய தலைவரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அப்ப எப்படி முன்னோர்களினுடைய வழியை பின்பற்றினா நரகத்துக்கு போவோம்? ஆக இந்த டைட்டிலே முதல்ல தப்பு. இது மக்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக. எப்படிப்பட்ட முன்னோர்கள் பின்பற்றக்கூடாதுன்னா, காரூனு, ஃபிரௌனு, அவனெல்லாம் நாங்க முன்னோர்கள் சொல்ல மாட்டோம். அது நீங்க முன்னோர்கள் சொல்றேன்னு சொன்னா அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உள்ளது. எங்களுடைய முன்னோர்கள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை காட்டி தந்தாங்களோ, சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இவங்க தான் எங்களுடைய முன்னோர்கள். இவங்க யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களினுடைய சொல்களையும் செயல்களையும் எங்களுக்கு விளக்கி தரக்கூடியவர்கள் இந்த இமாம்கள். அப்ப எங்களுடைய முன்னோர்களை பின்பற்றினா ஒரு காலம் நாங்கள் நரகத்துக்கு போக மாட்டோம். ஆனா எங்களுடைய முன்னோர்கள் யாரு? சஹாபாக்களான நாதாக்கள், பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? சஹாபாக்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபா பெருமக்கள், அதாவது முன்னோர்கள், கன்னுஜூம் நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், யார் ஒருவர் அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களோ, இஹ்ததைத்தும் நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள், பெற்று விடுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எப்படி ஆபாக்களை பின்பற்றினா நீங்க சொல்றீங்க நரகத்தினுடைய வழி எப்படி ஹிதாயத்து பெற்ற வழியா இருக்கும்? ரெண்டும் முரண்படுதா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு அந்த போஸ்டருக்கு கீழே போட்டு இருக்கிறாங்க, நபி வழி அல்லாத முன்னோர்கள் வழிக்கு நரகமே. யார் சொன்னா? அதான் நான் முதல்லயே சொன்னேன். முன்னோர்களினுடைய வழிக்கு நரகம்னு சொன்னா நீங்க சொல்ற முன்னோர்கள், உங்க முன்னோர்கள் ஃபிரௌனு, காரூனு, ஆமானு, இவனை பின்பற்றினா நரகம்தான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்களும் சொன்னாலே ஒரு அலர்ஜி வந்துடும். என்ன, ஷாஃபி இமாம், அபூ ஹனீஃபா இமாம், மாலிக் இமாம், இவங்க எல்லாம் யாரு? எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? கைருக்கும் கர்ணி சும்மல்லதீன யலூனஹும், கைருல் குரூனி கர்ணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நூற்றாண்டுகளில் வைத்து மிகவும் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, பின்பு அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நூற்றாண்டு, பின்பு அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நூற்றாண்டு, இப்படி 300 நூற்றாண்டுகள், 300 ஹிஜ்ரி வரையும் நூற்றாண்டுகளில் வைத்து சிறந்த நூற்றாண்டுகள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க யாரு? எங்களுடைய இமாம்கள், பெருமக்கள். அவங்கள பின்பற்றினா எப்படி நம்ம நரகத்துக்கு போக முடியும்? இது ஒரு முட்டாள்தனமான பேச்சா இல்லையா? இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 150 வாழ்ந்தவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3 காலகட்டங்கள், 3 நூற்றாண்டிற்கு உட்பட்டு வாழ்ந்தவர்கள். ஆலிமுல் மதீனா யாரு? இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு? சஹாபாக்கள்கிட்ட நிறைய இல்மு படிச்ச தாபிகளை பட்டவங்க. சஹாபிகள்கிட்ட இல்மு படிச்சாங்க இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சிஷியர்கள் தான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவங்க. அப்போ இவங்களை பின்பற்றினா நரகத்துக்கு போவோம்னு சொன்னா, அப்ப யாரை பின்பற்றினா சொர்க்கத்துக்கு போவோம்?